இந்தியன் பிராண்ட் லாவால இருந்து Yuva 2 Pro அப்படின்னு ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோ. பாக்ஸில் முன்னாடி லாவான்னு போட்டு அந்த மாடல் நேம் Yuva 2 Proன்னு போட்டிருக்காங்க. அந்த மொபைலோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் என்னடா பெருசாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ அப் டு 12,000 அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா டவுட் நெட் அப்படிங்கிறதுல ஒரு கோர்ஸ் வந்து இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு. 9th to 12th வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 1 இயர்க்கான கோர்ஸ் வந்து கிடைக்கும். 12,000 ஒர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாராவது தேவைப்பட்டது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து அந்த பிளேஸோட மாடல் வர மாதிரி பிளாக் கலராக கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸை கட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இதுவுமே நல்லா ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணால் மேலே என்ன இருக்கும், உள்ள ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கையில் எடுத்து பிரித்தா உள்ள ஒரு கவர் மாதிரி இருக்குது. அதில் ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இதுக்குள்ளேயே சிம் எஜெக்டர் பின் கொடுத்துட்டாங்க. எப்போவுமே அந்த அட்டையில் மாட்டி கொடுப்பாங்க, பட் இங்கே வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் எப்பயும் கொடுக்குற அந்த ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் அப்படிங்கிற அந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்து மொபைல் இருக்குது. ஸோ மொபைலை கையில் எடுத்து அந்த ரேப்பரை பிரித்து எடுப்போம். வெளியில் எடுத்தால் வாவ், டிசைன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு காப்பி டிசைன் தான் இருந்தாலும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மாதிரி டிசைன் ஒரு கிளாஸ் பேக் மாதிரியே ஒரு சூப்பரான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். உள்ளே வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஒரு அடாப்டர் ரொம்ப பெருசாக இருக்குது. 10 வாட் தான், பட் அடாப்டர் தான் பெருசாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே இருக்குது. முதல்ல இந்த டிசைன் அன்பாக்ஸ் பண்ணும்போதே என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு கூட இந்தியன் பிராண்ட் ஒரு செம்ம சூப்பரான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம ஸ்டைலாக இருக்குது. அந்த கலர்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பொதுவாக க்ரீன் கலரை நான் விரும்ப மாட்டேன், பட் இந்த ஸ்டைலில் இருக்க இந்த க்ரீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபுல்லாக கிளாஸ் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக் பேக் தான். ஆனால் பார்க்குறதுக்கு அந்த கிளாஸ் பேக் மாதிரியான ஒரு டிசைன் இருக்குது. கீழே லாவா அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே அந்த ஸ்கொயர் ஷேப்குள்ளே கேமராஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தாலுமே இங்கே ஃப்ளாட்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. இது போக இந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தா இங்கே 204 கிராம் வெயிட் இருக்குது. 9 mm திக்னஸ் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். முதல்ல இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயம்னா இதில் MediaTek Helio G37 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட்டான ப்ராசஸரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸரை மற்ற பிராண்டை விட இவங்க இன்னும் கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது போக ஒரு நான் கேமராக இருந்து ஒரு நார்மலான யூசருக்கு டே டு டே யூசேஜ்க்கு இந்த ப்ராசஸர் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே நல்லாவே ஆப்டிமைஸும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 32GB அந்த மாதிரிலாம் கொடுக்காம 64GB கொடுத்தது ஒரு பெட்டரான ஸ்டோரேஜோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இது கூட இப்போ லேட்டஸ்ட் மார்க்கெட்டிங் டெக்னாலஜியில் எல்லாருமே யூஸ் பண்ணுற அந்த விர்ச்சுவல் RAM அதுவுமே இந்த மொபைலில் இருக்குது. 3GB விர்ச்சுவல் RAM கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 4GB RAM ப்ளஸ் ஒரு 3GB RAM 7GB RAM இருக்குது. விர்ச்சுவல் RAMால் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். சும்மா அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜிக்கு தான். கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக இங்கே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தாலுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 கொடுத்துருக்காங்க. எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த க்ளீனான நீட்டான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்குது. நிறைய பேர் அதுக்காகவே இந்த லாவா மொபைலை விரும்பி வாங்குவாங்க. பட் ஒரு சிலர் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்து அதில் இருக்காது அப்படிங்கிறதுனால. பட் இந்த மொபைலில் அந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக கால் ரெக்கார்டிங்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரும் லாவாவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது போக இங்கே ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தாலுமே ரொம்ப ஒரு மினிமமான ப்ளூடூத் தான் இருக்குது. அந்த Facebook கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். டவுட் நெட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க கூட டைப் பண்ணி. பட் அதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 9th to 12th வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா 12,000க்கு ஒர்த்தான ஒரு கோர்சஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க 1 இயருக்கு. தேவைப்பட்டது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னாலுமே அதையுமே நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இது போக 1-2 லாவா ஆப் தான் இருக்குது. பெருசாக சொல்கிற அளவுக்கு இங்கே ப்ளூடூத் அப்படின்னு எதுவும் இல்லை. அதுவுமே ஒரு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு Android 13ஓட அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்றதோட நிறுத்தாம அந்த அப்டேட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைலில் இருக்கு. அப்படியே டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் கொடுக்குற அந்த 6.5 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாச் ஸ்டைலோட வருது. பெரும்பாலும் எந்த பிராண்ட்லையும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு ஃபுல் HD+ டிஸ்பிளேலாம் ஆஃபர் பண்ணல. ஸோ அதனால் இதை நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது. இண்டோரில் யூஸ் பண்ணும்போது வீடியோஸ் பார்க்கும்போது ஓரளவு ஓகேவா இருக்குது. அந்த டச் ரெஸ்பான்ஸும் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை ஓகே.
அப்படியே இங்கே மேலே போனோம் அப்படின்னா வாட்டர் ட்ராப் நாச் ஸ்டைலோட செல்ஃபி கேமரா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ரியரில் போனோம் அப்படின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க, அது போக எல்இடி ஃப்ளாஷோட. பட் 3 கேமரா அப்படின்னு சொன்னாலுமே இங்கே ஒரு கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரைமரி சென்சாராக 13 மெகாபிக்சல் இருக்குது, அதுக்கப்புறமா 2 சென்சார் எதுக்கு அப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ கொடுத்து வச்சிருக்காங்க, பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டைலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜிக்காக நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. கேமராக்கு தேவையான அந்த பேசிக்கான ஃபீச்சர்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோ, அந்த போர்ட்ரைட், டைம் லேப்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. பனோரமா மோட், ஸ்லோ மோஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு சில சாம்பிள் ஃபோட்டோஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படிங்க பேட்டரி அப்படின்னு பார்த்தா எப்பயும் கொடுக்குற அந்த 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் குட்டியான அடாப்டர் கொடுத்தாங்க, இப்போ கொஞ்சம் பெரிய அடாப்டர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சார்ஜிங் கேபிள் அப்படின்னு பார்த்தாலுமே மற்ற பிராண்டோட இவங்க வந்து அந்த சார்ஜிங் கேபிளுமே ஒரு நல்ல குவாலிட்டியான கேபிள் வந்து கொடுக்குறாங்க. அதோட திக்னஸ் வந்து பெட்டராக இருக்கும். இந்த எட்ஜிலுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிரிப் மாதிரி அந்த வரியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் பொதுவாக சார்ஜிங் கேபிள் வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது இந்த எட்ஜில் வந்து டேமேஜ் ஆகிடும். அது டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதுவுமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இந்த மொபைலில் பேட்டரி யூஸ் பண்ணுறதுக்குன்னு பெருசாக விஷயங்கள் கிடையாது. அதனால் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் தாராளமாக வரும். ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட 1 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். ஸோ பேட்டரி பற்றி இங்கே பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. அப்படியே மொபைலோட பிளேஸ்மெண்ட் வந்தால் பாட்டமில் இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, பக்கத்துலேயே டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்குறாங்க, பட் இவங்க டைப் சி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே மைக் இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். இருந்தாலுமே 64 GB ஸ்டோரேஜ் இருக்குது, அது ஒரு பெரிய ப்ளஸ். அப்படிங்க ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது, கீழே பவர் பட்டன் இருக்குது. அது கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள யாருமே சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கறதில்ல. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே நிறைய மாடலில் கொடுக்கறது இல்லை. இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்து அதையும் சைட் மவுண்டடாக கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுது. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதில் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் இருக்கிறது. இதோட பிரைஸ் வந்து 8000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 8000 ரூபாய்க்கு இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாசான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பேக் ஓரளவு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய G37 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4GB RAM கொடுத்துருக்காங்க. 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 8000 ரூபாய்க்கு தாராளமாக இந்த மொபைல் வந்து ஒர்த் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒர்த்துன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.